KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். நைஜீரியாவில் பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதை. जाना जाता है जितनी हमारी நைஜீரிய அதிபர் அகமது டினுபுவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வரும் 28, 29 தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று பொதுமக்கள் மற்றும் கட்சியினரை சந்திக்க உள்ளதாக தொண்டர்களுக்கு கடிதம். விவசாயிகளுக்கு திமுக அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சி அமையும் போது அனைத்தும் நடக்கும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தமிழக அரசின் திட்டங்களுக்கு மக்களுக்காக உழைத்த கலைஞர் பெயரை வைக்காமல் வேறு யார் பெயரை வைக்க முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். (2026) சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தர்மபுரியில் போட்டி. தர்மபுரி மாவட்ட தவேக தலைவர் சிவா தகவலால் தொண்டர்கள் உற்சாகம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு 29 தேதி வரை நீதிமன்ற காவல். புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் கஸ்தூரி. சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் முன்பு அரசியல் அராஜகம் ஒழியட்டும், நீதி வெல்லட்டும் என முழக்கம். படப்பிடிப்பிற்காகவே ஹைதராபாத் சென்றேன், ஓடி ஒளியவில்லை, தலைமறைவாகவும் இல்லை. நடிகை கஸ்தூரி பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருந்தேன், என் வீட்டில் தான் இருந்தேன். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. போராட்டத்தில் பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. திருப்பதி மலையில் உள்ள பாப்ப விநாசத்தில் கிறிஸ்தவ மத ரீல்ஸ் பதிவு. தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் தீவிர விசாரணை. கங்குவா படத்தின் நல்ல அம்சங்களை விமர்சகர்கள் தவிர்த்து விட்டதாக நடிகை ஜோதிகா ஆதங்கம். உலகளவில் கங்குவா திரைப்படம் 2 நாளில் 89 கோடியே 30 லட்சம் ரூபாய் வசூல் ஈட்டியதாக படக்குழு அறிவிப்பு. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.